Hi friends, welcome to UTM. UTM வந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 21 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ 22வது வீடியோ வாங்க சமக்குள்ளே போகலாம். P மற்றும் Qவின் மீப்பெரு பொது வகுத்தி X மற்றும் Q XY எனில் P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்கு. ஓகேங்களா? ஸோ மீப்பெரு பொது மடங்குன்னா என்ன? SCF. ஓகேங்களா? SCF வேல்யூ கொடுத்துட்டாங்க. LCM வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சம்ஸ் பார்த்துருக்கோம். என்னென்னு பார்த்துருக்கோம்? இரு எண்களின் பெருக்கற்பலன் எல்சிஎம்மையும் எஸ்சிஎஃப்ஐயும் பெருக்கி வர வேல்யூவுக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து இரு எண்கள் என்ன? P அண்டு Q. ஓகேங்களா? ஸோ P Qவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம். ஓகேங்களா? இதை பெருக்கி வர வேல்யூக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இங்கே நமக்கு P and Q கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி SCF வந்து வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், மற்றும் Qவுக்கு அவங்களே ஒரு மதிப்பையும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? Q = XYன்ட்டு. ஸோ அப்போ நம்ம Qன்னு இருக்கிற இடத்துல வந்து எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? XYன்ற வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ P இன்ட்டு Qவுக்கு பதிலாக, இந்த Qவுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம்? XY அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேங்களா? XY. ஓகேங்களா? இன்ட்டு எல்சிஎம். இப்போ நமக்கு என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்சிஎம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு எக்ஸை வந்து ஈக்குவல் டுக்கு வந்து இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு வந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது டிவைடில் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ PXY டிவைடட் பை எக்ஸு. எக்ஸுக்கும் எக்ஸுக்கும் நம்ம கிராஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடிச்சிடலாம். அப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன? PY. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அதே தான் இதுக்கு முன்னாடியும் இதே கான்செப்டில் நம்ம சம் பார்த்துருப்போம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூன்னு கொடுத்துட்டு அந்த இரு எண்களுக்கு உண்டான வேல்யூ கொடுத்துட்டு அதே மாதிரி வந்து எஸ்சிஎஃப் வேல்யூவோ இல்லை எல்சிஎம் வேல்யூவோ கொடுத்துட்டு நமக்கு வந்து எஸ்சிஎஃப் கண்டுபிடிங்க, எல்லாம் எல்சிஎம் கொடுத்துருந்தாங்கன்னா எஸ்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. இல்லை அப்படின்னா எஸ்சிஎஃப் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. இல்லைனா ஒரு எண்ணோட வேல்யூ கொடுத்துட்டு, அதாவது எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? பட் இந்த இடத்துல வேல்யூஸ் எதுவும் தராமல் ஜஸ்ட் லெட்டர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? PQX அப்படின்ட்டு லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. பட் கான்செப்ட்ன்றது அது ஒரே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளான கொஷின். ஓகேங்களா? அடுத்த பார்க்கலாம். ஒரு பெருக்குத்தொடர் வரிசையில் T1 = 1/5 மற்றும் T2 = 1/25 எனில் பொது விகிதம். ஓகேங்களா? ஸோ பொது விகிதம்னா என்ன? காமன் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா APGP கொஷின் 10th ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்கிற கொஷின். ஓகேங்களா? ஸோ நம்ம காமனாக வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னா காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? T2 - T1, T3 - T2ன்னு போடுவோம். ஓகேங்களா? பட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷியோவுக்கு பொது விகிதம் T2 / T1. ஓகேங்களா? ஸோ வித்தியாசத்துக்கு T2 மைனஸ்ன்னு போட்டு T1 நம்ம போடுவோம். இதுவே ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது பொது விகிதம் கண்டுபிடிக்கணும்னா T2 / T1. ஓகேங்களா? ஸோ அப்போ T2ஓட வேல்யூ என்ன? 1/25. T1ஓட வேல்யூ 1/5. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு டிவைடட் பை கீழே இன்னொரு டிவைடட் பை இருந்துச்சு அப்படின்னா அந்த கீழே இருக்கிற டிவைடட் பை வேல்யூ வந்து நம்ம அப்படியே மல்டிப்ளிகேஷனில் தலைகீழாக மாற்றி எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது? 1/25 இன்டூ, அதாவது டிவைடட் பையில் இருக்கிறது நம்ம மல்டிப்ளிகேஷனில் மாற்றிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த 1/5ன்றது அப்படி அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக மாறும். ஓகேங்களா? அப்போ 1/5ன்றது 5/1ன்ட்டு ஆகும். ஓகேங்களா? இப்போ அடிங்க 4 5 5 25. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 1/5. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த வேல்யூவுக்கான பொது விகிதம். ஓகேங்களா? அடுத்த பார்க்கலாமா? A என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் B என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு எக்ஸசைஸ் 4.4ல் கேட்டிருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ என்ன ஏவோட ஒர்க்கிங் எஃபிஷியன்சின்றது ஒரு வேலையை கொடுத்தா 3 நாளில் முடிப்பார். பியோட எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 6 நாளில் தான் ஒரு வேலையை முடிக்கிறார். ஓகேங்களா? ஸோ அப்போ இவரோட எஃபிஷியன்சி கம்மி. ஓகேங்களா? இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து செய்யும் போது அந்த வேலை எத்தனை நாளில் முடியுன்றது தான் கேள்வி. ஓகேங்களா?
ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுனாவே ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏ இன்ட்டு பி, ஏவோட நாட்களையும் பியோட நாட்களையும் பெருக்கி அதை ஏவோட நாட்களையும் பியோட நாட்களையும் கூட்டி வர வேல்யூவால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? இப்போ பெருக்குங்க. ஏவோட வேல்யூ என்ன 3, பியோட வேல்யூ 6. ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே வந்து திருப்பி அதே தான், ஏவோட வேல்யூ 3 ப்ளஸ் பியோட வேல்யூ 6. 3 எவ்வளவு 18. 3 + 6 3 6 கூட்டினோம்னா 9. ஓகேங்களா? 1 9 9 2 9 18. ஸோ ஏவும் பியும் அந்த வேலையை சேர்ந்து செய்யும்போது அந்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்கள்லேயே முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கொடுத்துட்டு 2 பேரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா எத்தனை நாளில் முடியும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 22 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு, 66 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை.